பிக் பாஸ் முடிஞ்சிடுச்சு. பிக் பாஸ்ல நடக்கிற அரசியல். இந்த அரசியல் பிக் பாஸ்லயும் நடக்குமா? உள்ள பேசின அரசியல், அதாவது உள்ள போயி நான் வந்து கண்ணியமானவன், நான் அறத்த வெல்லுவேன், உள்ள வந்து நெறைய அரசியல் பேசின போட்டியாளர்கள், வெளிய வந்தும் அந்த அரசியல பின்பற்றுனாங்களா? மக்கள் பிரச்சனைக்கு எதிரா குரல் குடுத்தாங்களா? ஒரு ரியாலிட்டி ஷோல எப்படி அரசியல் உள்ள வரலாம்? இது என்ன பாலிடிக்ஸ்? அப்படிங்கிற நெறைய கேள்விகள சுத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ டைட்டில பார்த்தும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டைட்டில பார்த்து எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ரியாலிட்டி ஷோல ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், ஒரு லவ் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும். நெறைய விஷயங்கள் பொறாமை, போட்டி அப்படிங்கிற மாரி. அரசியலும் அதில கலந்திருக்கு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நம்ப அரசியல் புடிக்காது, நம்ப அரசியல் வராது அப்படின்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா? நல்லாவே தெரியும். ஒவ்வொருத்தவங்களுடைய பர்சனலாவும், ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலிலயும் அரசியல்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். நம்மள அறியாமலே நம்ம அரசியல்ல தான் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் முக்கியமா இந்த காலகட்டத்தில சுத்திட்டு நடக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து அரசியல்ல தானாவே ஈடுபடுத்தி வச்சுக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பிக் பாஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீட்ல போயி சமூக நீதி பேசுவாங்க, பெண்ணியம் பேசுவாங்க, அ நெறைய மக்கள் பிரச்சனைய பத்தி நெறைய பேசுவாங்க. ஆனா பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வந்துட்டாங்கன்னா, எத்தன மக்கள் பிரச்சனைக்கு குரல் குடுத்துருக்காங்க? எத்தன மக்கள் பிரச்சனைக்கு வந்து அவங்க எழுந்து கேள்வி கேட்டுருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அந்த ரேஷியோ ரொம்ப ரொம்ப கம்மின்னு நான் நெனைக்கிறேன் நானு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்ச உள்ள அரசியல் பேசினவங்க, மக்களுக்காக பேசினவங்க வெளிய வந்து அத பண்ணியிருக்காங்களா? அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, தயவு செஞ்சு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா நானும் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கேன். மேபி நமக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருந்திருக்கலாம் இல்லைங்களா? ஸோ அதுக்காக தான் கேட்கிறேன் நானு. நம்மளுடைய வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் இருக்கிறவங்க தான். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஆரி அர்ஜுனன் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். அப்புறம் அப்படியே அடுத்தடுத்து பார்க்கலாம். ஏன்னா இந்த பிக் பாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் 1 ஆரம்பிச்சு இந்த இந்த த்ரூ அவுட் ட்ராவல்ல பார்த்தீங்கன்னா, ஆரி சீசன்ல தான் இந்த அறம் பத்தி அதிகமா பேசுனாங்க. ஏன்னா ஆரி வந்து ஜல்லிக்கட்டு போராடியவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் அப்போ அதாவது அந்த ஏடிஎம்கே பீரியட்ல நெறைய விஷயங்கள பத்தி பேசியிருக்காரு. அவரு வந்து ஒரு ஆக்டர், ஜிம் ட்ரெய்னர் இதெல்லாம் தெரிஞ்சும், இந்த பிக் பாஸ் வீட்ல அவர் எப்படி இருந்தாருன்னு பார்க்கும்பொழுது, அவர் ஒரு அறமா இருந்தாரு. நெறைய வந்து அநியாயத்த தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு. அவர் இருக்கும்போது 24/7லாம் கிடையாதுன்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ அதனால வந்து அங்க வந்து ஹீரோவா ஆரியும், வில்லனா பாலாஜியும் வந்து ஆனாங்க. அ அவருடைய அந்த அணுகுமுறை, பெண்கள்ட்ட பேசுறது, அந்த அநியாயத்துக்கு எதிரா குரல் குடுக்குறது, தட்டி கேட்கிற விஷயங்கள்லாம் பிக் பாஸ் வீட்ல பண்ணாரு. பட் அதே மாரி வெளிய வந்து குரல் குடுத்தாரா? குடுத்தாரா? அப்படின்னு நான் உங்கள கேட்கிறேன் நானு. பட் எனக்கு தெரிஞ்சு அது எதுவும் நடக்கலன்னு நெனைக்கிறேன் நானு. ஏன்னா, ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போராடுனாங்க இல்லைங்களா? அதுல 90% மெம்பர்ஸு இப்ப நடக்கிற மக்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்காக யாருமே போராடல. மாட்டுக்காக போராடுனாங்க. ஆனா மக்களுக்காக நடக்கிற பிரச்சனையில யாருமே போராடலையே! எவ்வளோ விஷயங்கள் நடக்குது நம்ம நாட்டுல. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இருக்கிற 2025ல இன்னும் தீராத பிரச்சனைகள் என்ன? வேங்கை வயல் பிரச்சனை இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் பிரச்சனை இருக்கு. அண்ணா பல்கலைக்கழகத்தில ஒரு மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட பிரச்சனை இருக்கு. அத தாண்டி இன்னும் நெறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா? அப்ப அதுக்கெல்லாம் இவங்க ஏன் குரல் குடுக்கல? இவங்க ஏன் பேசல? அப்படின்னு நம்ம கேள்வி எழும்புது. அப்ப பிரச்சனையே இல்லாம இருக்கோமா? நம்ப வந்து ஒரு சொர்க்க பூமியில வாழ்றோமான்னு கேட்டா, அது மிகப்பெரிய கேள்வி அது. அந்த கேள்விக்கு விடையே நமக்கு கிடையாது. ஸோ வந்து இப்ப ஆரி என்ன பண்ணாரு வெளியில? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஒரு தொலைக்காட்சியில வந்து ஒரு ஆங்கரா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நீயா நானா மாரி ஒரு ஆங்கரா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. அத தாண்டி மக்கள் பிரச்சனையில ஏதாவது ரைட் அப் எழுதியிருக்காரா? ட்விட்டர்ல போய் ஏதாவது எழுதியிருக்காரா? ட்விட்டர்ல ஏதாவது பண்ணியிருக்காரா? இல்ல வந்து ஏதாவது யாருக்காவது எதிராகவோ, யாருக்காவது ஆதரவாகவோ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு கேட்டா, அது ரொம்ப ரொம்ப கம்மி. அது முக்கியமா வெகுஜன மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது பண்ணியிருக்கான்னு கேட்டா, அது இல்லவே இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும் நம்ப. ஸோ அப்படி இருக்கும்போது, அப்ப அந்த பிக் பாஸ் வீட்ல பண்ண அரசியல, அவரு ஏன் வெளியில பண்ணல? அவரு ஏன் வெளிய பண்ண தவறிட்டாரு? ஏதோ ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணி, அந்த பிம்பத்துக்காக வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணி, சமூக வலைதளங்கள்ல இவரு பெரிய போராளி அப்படின்னு மக்கள நம்ப வச்சு, அது மூலியமா ஓட்டு வாங்கி, ஜெயிச்சு, டைட்டில் வின் பண்ணி, அந்த மக்களுக்காக வெளிய என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, 0 அப்படின்னு தான் நம்ம இங்க அழுத்தமா சொல்ல முடியும். அதுக்கப்புறமா இப்போ நீங்க அதுக்கப்புறமா ரொம்ப ஒரு 1, 2 சீசனுக்கு அப்புறம் வந்த பிக் பாஸ் சீசன் 6ல அதே பாலிடிக்ஸ் வந்து தலை தூக்குச்சு. விக்ரமன் விசஸ் அசீம்ன்னு.
அசீம் வந்து ஒரு வில்லனாகவும் விக்ரமன் வந்து ஒரு ஹீரோவாகவும் பேசினார். விக்ரமன் உள்ள இன்னும் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் அம்பேத்கரிசம், பெரியாரிசம், பெண்ணியலுக்கு ஆதரவாக, அப்புறம் சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகள், ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு. வெளியில பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடியும் அவர் வந்து ஒரு சேனல்ல வந்து ஒரு ஆங்கரா இருந்தாரு. அரசியல் விமர்சனங்கள் பண்ணிட்டு இருந்தார். அரசியல் கட்சியில் இருந்தாரு. அரசியலுக்கான நிறைய குரல்கள் கொடுத்தாரு. ஆனா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனதுக்கப்புறம் பண்ணாரான்னு கேட்டா, அது கேள்விக்குறி தான். அப்போ அசீம் வந்து அங்க வில்லனா போர்ட்ரேட் ஆனாரு. அசீம் வந்து அவருக்கெல்லாம் வந்து இப்ப நம்மளே நெறைய பேசியிருக்கோம். அசீம் வந்து கொஞ்சம் இது மாரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னு. தப்பான முன்னுதாரணம் அப்படிங்கிற மாரிலாம் நெறைய விஷயங்கள் சோசியல் மீடியால பயங்கர வைரல். விக்ரமனுக்கு நெறைய சப்போர்ட். அவருக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சி பின்புலமா இருந்தாங்க. அவங்க இதெல்லாம் பண்ணாங்க. அங்கேயும் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் நெறைய இருந்துச்சு. ஆனா, வெளிய வந்து விக்ரமன் எத்தன மக்கள் பிரச்சனைக்காக குரல் குடுத்தாரு? எத்தனை மக்கள் பிரச்சனைக்கு களத்துல இறங்கி போராடினாரு? எத்தனை மக்கள் பிரச்சனைக்கு, முக்கியமா தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரச்சனைக்கு ஆதரவாக அரசாங்கத்த எதிர்த்து எத்தனை கேள்விகள் கேட்டாரு விக்ரமன்? ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது, அப்ப அசீம் வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பமா, ஒரு நெகட்டிவ் ஷேடா ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சாங்க. அப்ப அசீம் வெளிய வந்து எத்தனை பேருடைய என்ன சொல்றது? வில்லனா காட்டுனாங்கல்ல உள்ளார. அப்ப வெளிய வந்து எத்தனை பேத்துக்கு வில்லனா இருந்தாரு அவரு? நீங்க ஹீரோவா இருந்தீங்க. வெளிய வந்து ஹீரோவா பண்ணல. அப்ப அவர் வில்லனா இருந்த உள்ள வந்து வெளிய வந்து வில்லனா பண்ணாரான்னு கேட்டா, இல்லைங்களா? அப்போ இந்த பிக் பாஸ் சுத்தி நடக்கிற அரசியல், அந்த அரசியல் சீசன் 8லயும் தொடர்ந்துச்சு. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப இந்த பிக் பாஸ பார்க்குற ஃபாலோவர்ஸ் நம்ம ஒரு என்டர்டெயின்மென்ட்டா பார்க்குறோம். அத தாண்டி நமக்கு பிடிச்சவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவோம். இந்த பிஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் தான் பிஆர் இருக்கும். இவங்களுக்கு இருக்கிறது பேர் இன்னொருத்தவங்களுக்கு பிஆர் இருக்கும். ஆனா, அதுக்கு ஆப்போசிட்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பிஆர் இருக்காது. அவங்களுக்கு இருக்கிறவங்க நலம் விரும்பிகள். அவங்க என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் என்னுடைய மச்சான், அவன் என்னுடைய மாமா, அவன் என் சொந்தக்காரன். அவனுக்கு நான் பண்றதுக்கு பேர் பிஆர் கிடையாது. இப்போ இந்த பிம்பத்த கிரியேட் பண்றாங்கல்ல, இந்த பிம்பத்துக்குள்ள யாரு ரொம்ப சிக்குறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாரி காமனா இருக்கக்கூடிய பீப்பிள்ஸ் தான். இந்த காமன் ஆடியன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? காமன் ஆடியன்ஸு. அப்புறம் நம்ம வந்து நெனச்சிருப்போம். இந்த 1 ஹவர் எபிசோட்ல காட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா, அதுதான் உண்மைன்னு நம்ம நெனச்சு பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த விஷயங்கள். இது எல்லாமே, "ஏய் இங்க பார்றா! இவன் பெரிய பணக்காரன். இவன் பணம் வச்சிருக்கான். அவனுக்கு பிஆர் இருக்கு. அப்ப நம்ம இவனுக்கு ஓட்டு போடுவோம். இவன் ரொம்ப ஏழையா இருக்கான். மக்களுக்காக பேசுறான்." அப்ப நெனச்சு நம்ம ஓட்டு போடுவோம். நம்ம ஜெயிக்க வைப்போம். ஆனா வெளிய வந்து மக்களுக்காகவும், மக்கள் பிரச்சனைக்காகவும் எத பத்தியும் பேசுறது கிடையாது. அப்போ இந்த சீசன் 8ல ஒரு பிரச்சனை தொடர்ந்துச்சு. அதே முத்துக்குமரனுக்கு ஆப்போசிட்டா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முறையா ஒரு பெண் சௌந்தர்யா அப்படிங்கிற பெண் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு நெகட்டிவ் பிஆர் செட் பண்றாங்க. அவங்க வந்து பணத்தால வந்து சாதிக்கணும்னு நெனைக்கிறாங்க. அவங்களுக்கு திறமையே இல்ல அப்படின்னு. இப்ப முத்துக்குமரன் வந்து உள்ள கண்ணியமாகவும், உள்ள அறத்தோடையும் இருக்காரு. அவரு வந்து மக்கள் பிரச்சனைக்கு எப்படி குரல் குடுக்க போறாரு? இன்னொன்னு முத்துக்குமரன் பேசின விஷயம் ஒரு இன்டர்வியூல வந்து பார்த்திருந்தேன். அவரு ஜோ மைக்கேல் கூட ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பண்ணியிருந்தாரு. அப்போ வந்து அசீம் பத்தின வெற்றிய பத்தின விமர்சனம். இப்ப ஒரு நெகட்டிவான ஒரு ஆளு வெற்றி பெற்றுட்டாரு. அப்ப அவரு இப்ப என்ன பண்றாரு? அவரால எதுவுமே பண்ண முடியாது. மக்கள் அவங்கள ஏத்துக்கல. ஸோ அந்த வெற்றிய வந்து முத்துக்குமரன் இவ்வளோ சீக்கிரமா விமர்சனம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எந்த அளவுக்கு நியாயமா இருக்கும்னு தெரியல. ஒருவேளை முத்துக்குமரன் அடுத்த வர காலங்கள்ல உண்மையாகவே மக்கள் பிரச்சனைக்கு இறங்கி போராடுவாரா? ஒரு ஆளுங்கட்சிக்கோ, இல்ல அவர புடிச்ச கட்சிக்கோ, அவங்க மக்களுக்கு ஏதாவது எதிராக எந்த திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதுக்கு ஏதாவது குரல் குடுப்பாரா? அப்படின்னு நம்ம கேள்விகள்லாம் நமக்கு எழும்புதா இல்லைங்களா? அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம இந்த விஷயத்த கேட்டோம் அப்படின்னா, நம்ம நியாயமா இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்க மேலேயே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. உங்களுக்கு சம்மந்தப்பட்ட கட்சி உங்களுக்கு ஐடி விங்ல இருந்து உங்களுக்கு ஆதரவு திரட்டுனாங்க. உங்களுக்கு பிஆர் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு. இத வந்து நம்மளே சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்களே ட்விட்டர்ல நெறைய ட்வீட் போட்டிருக்காங்க அவருக்கு ஆதரவா. இப்ப இதெல்லாம் கேட்டோம்னு வச்சுக்கங்களேன், இதெல்லாம் கேட்டோம்னா, இது எல்லாமே வந்து அவருடைய நலம் விரும்பிகள். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ்ப்பா. அவர் ஒரு பையன் வந்து முன்னேறணும்னு நெனைக்கிறதுக்காக போட்ட ட்வீட். அதெல்லாம் பிஆர் கிடையாது. ஆனா இந்த பக்கம் சௌந்தர்யா வீட்ல வேலை செய்றவங்க, சௌந்தர்யா சொல்லியிருந்தாங்க ஒரு இன்டர்வியூல. சௌந்தர்யா வீட்ல வேலை செய்றவங்க, அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னா பார்த்தீங்களா, நீங்க சௌந்தர்யாவுடைய பிஆர் அப்புட்ன்னு சொல்லக்கூடிய இவங்க, அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து நலம் விரும்பிகள், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப முத்துக்குமரன் அசீம பத்தி விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி, அவர் என்ன பண்ணார், ஏது பண்ணாருன்னு கேட்டீங்களா? அப்ப அதே முத்துக்குமரன், ஆரி என்ன பண்ணாரு, விக்ரமன் என்ன பண்ணாருன்னு நீங்க கேள்வி கேட்டிருக்கணும். அதுக்கான நீங்க பதில சொல்லியிருந்திருக்கணும். மக்களுக்காக நாங்க உள்ள பேசுனாங்க. ஆரி பேசினாரு. அவரு தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்லாம் நீங்க சொன்னீங்க ஒரு இடத்துல. விக்ரமன், ஆரிலாம் இன்ஸ்பிரேஷன் நீங்க சொன்னீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க மக்களுக்காக? இப்ப நடக்கிற பிரச்சனைக்கு ஏன் அவங்க வந்து வாய மூடிட்டு சும்மா இருக்காங்க? அத ஏன் நீங்க கேள்வி கேட்க மாட்றீங்க? அப்ப மக்கள ஏமாத்துறது தான் அரசியல்வாதிகளுடைய வேலை. ஒரு சில அரசியல்வாதிகளுடைய வேலை அப்படின்னு வச்சுக்கங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. ஏன்னா உண்மையாகவே
மக்களுக்காக இறங்கி போராடக்கூடிய இன்னும் ஆக சிறந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அதனால தான் ஜனநாயகம் காக்கப்பட்டு நான் நம்புகிறேன். இப்போது ஒரு சம்மந்தப்பட்ட கட்சியை வச்சிங்களேன், அந்த கட்சியில் வந்து மக்களுக்காக மக்களுடைய திட்டங்கள் மக்களுக்கு எதிராகவே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில எம்எல்ஏக்கள், ஒரு சில எம்பிக்கள், ஒரு சில அமைச்சர்கள் மக்களுக்கு ஆதரவாகவும் மக்களுடைய நலத்தையும் செயல்படுறாங்க. அது எல்லா கட்சியிலையும் அவங்க இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் விக்ரமனுக்கும் ஆரிக்கும் எதிராக நீங்கள் குரல் கொடுக்காம அசீமை டைரெக்டாக நீங்கள் அட்டாக் பண்ணுறது, அப்போது ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் இவங்கள சாயலில் நீங்கள் வரப்போகிறீங்க. நாங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மட்டும்தான், நான் திரும்பவும் சொல்கிறேன் மக்களே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஒருவேளை ஆரியும் விக்ரமனும் வெகுஜன மக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, இங்கே இருக்க ஒரு சாமானிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையில் ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது குரல் கொடுத்துருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த பதிவு எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தா நான் இங்கே வந்து ஓப்பனாக நான் இங்கே வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்போது முத்துக்குமரன் இன்னும் அடுத்தடுத்து வர காலங்களில் என்ன பண்ண போகிறாரு, நான் புக்ஸ் வாங்கி கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது சீர்திருத்த பள்ளிகளுக்கும் அப்புறம் அரசு பள்ளிகளுக்கும் நான் புத்தகங்கள் வாங்கி தர போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாமே அவர் பண்ணட்டும். அடுத்தடுத்து வர காலங்களில் அவர் பொதுமக்களுக்கு எப்படி நிற்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரியாலிட்டி ஷோ. இங்கே வந்து நிறையா பார்ஷாலிட்டி பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக பண்ணுறாங்க. இங்கே வந்து ஒரு எல்லாமே இருக்குது. இங்கே ஸ்கிரிப்டட் எல்லாம் இருக்குது. எல்லாம் தாண்டி இப்போ ஓட்டிங் அடிப்படையில் அந்த ஓட்டிங் எப்படி பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க எல்லாமே வெளிப்படையாக இல்லை. ஒரு சீசனில் பண்ணாங்க, பட் அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன். அப்போது இந்த பிக் பாஸுக்கும் தமிழக அரசியலுக்கும் மிகப்பெரிய ஒரு நெருக்கம் கடந்த ஒரு 4-5 வருடங்களாக வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஏன்னா மிகப்பெரிய கட்சிக்காக இவங்க ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, இப்போ இத்தனை மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச ஒரு ஆள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக போய் செயல்பட்டார் அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு விதத்தில் வந்து மக்களுக்கு அநீதி தானே இயக்கிறாங்க அவங்க. அப்போ ஒரு கட்சி சார்ந்து இருந்தாலே அங்கே வந்து பொதுநலம் இருக்காது அப்படிங்கிறது ஒரு கருத்து. ஏன்னா ஒரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும், ஒவ்வொரு கோட்பாடுகளுக்கும், ஆளுங்கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்கும், எதிர்கட்சிக்கு கொள்கை இருக்கும். இப்போ தொடர்ந்து இதை பற்றி நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது. இந்த சீசன் 8 முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமாக முத்துக்குமரன் அசீம் பற்றி பேசின விஷயங்களாக இருக்கட்டும், முத்துக்குமரன் ஸ்பேஸில் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், ரவீந்திரன் ஜாக்லினை பற்றி பேசின விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் இன்னும் ஆக்டிவாகவே இருக்குது. ஷோ முடிஞ்சிருச்சு, எல்லாம் வேலையை பாருங்கள், ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, எல்லாம் இவங்களை பற்றி பேசுகிறாங்க, அவங்கள பற்றி பேசுகிறாங்க, எல்லாம் தாண்டி இந்த அரசியல் விஜய் சேதுபதி வந்து இந்த சீசனில் சொல்லியிருப்பார், நம்மளை வச்சியும் அரசியல் நடக்கும், நம்மளும் அரசியலாக்கப்படுவோம் அப்படின்னு. இது வந்து ஜெஃப்ரிக்கு மட்டும் கிடையாது, இந்த பிக் பாஸ் சீசனை இந்த பிக் பாஸை பார்க்குற பிக் பாஸ் ஃபேன்ஸுக்கும் இது பொருந்தும். நம்மளை வச்சு அரசியலும் பண்ணுறாங்க, அரசியலும் ஆக்கப்படுறோம் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதனால் உணர்ச்சி வசப்பட்டோ நம்ம வந்து கோவப்பட்டோ ஒருத்தருக்கு வந்து நம்ம போய் அகைன்ஸ்டாவோ ஒருத்தவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து தயவு செஞ்சு இதுக்கப்புறம் பண்ணாதீங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக யோசித்து பாருங்கள். இதனால் நமக்கு என்ன இருக்குது, இதனால் அவங்களுக்கு என்ன இருக்குது, இது எப்படி கொண்டு போய் முடிய போகுது அப்படின்னு. அப்போ இந்த பிக் பாஸில் அரசியல் வந்து செமையாக கலந்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச அடுத்தடுத்து வர காலங்களில் ஒவ்வொரு கட்சியை சார்ந்தும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து இந்த பிக் பாஸில் கலந்துக்க போகிறாங்க. அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஐடி விங்கில் பயங்கரமாக செயல்பட போகிறாங்க. அவங்க வந்து வின் பண்ண போகிறாங்க. இதான் நடக்க போகுது பின்வரும் காலங்களில். ஸோ அடுத்தடுத்து வர நிகழ்வுகளை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் இந்த அரசியலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கண்ணியமான முறையில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.